அந்த ஜெயிலில் இருந்தவர் இப்போ ஒரு ஆடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருது. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. யாரு? ராசா. திமுகவினர் கனிமொழிக்கு காட்டிய அக்கறையை ராசாவுக்கு காட்டவில்லை. கனிமொழி கைதாகும் வரை ராசா கட்சி நிர்வாகிகள் யாரும் எட்டி பார்க்கலை என்று ஆதங்கப்படுறார். அந்த சொல்றார், சமூக நீதி பேசும் திமுகவில் சாதிய பாகுபாடு இருப்பதை அப்பட்டமாக ஒத்துக்கொள்கிறார். கலைஞர் டிவிக்கு பணம் சென்றதை ராசா ஒப்புக்கொள்கிறார். கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதி போலத்தான் வைத்திருந்தார். ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்கிறார் ராசா. எவ்வளவு மோசம்! யார் சொன்னது? திமுகவில் இருக்கின்ற எம்பி சொல்றாரு, முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு. யாரு? திரு ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞரை இறுதி காலத்தில் கைதி போல வைத்திருந்தார் என்று திரு ராசா அவர் இணையதளத்தில் வந்த செய்தி. கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் காரணமாகவே இப்போது கனிமொழிக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த செய்தியும் சொல்றார். ஸ்டாலினுக்கு தான் பெரிய பிரெயின் என்ன மூளை இருக்கிறதா? டெல்லிக்கு போனால் இங்கிலீஷில் கிழித்து விடுவாரா? அவர் தன்னை பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் கனிமொழியை ஒரு நாளும் நம்ப மாட்டார். இது ராசா சொல்றார். என்னை எப்போதும் கட்சியில் வெளியே தள்ள முடியாது. என்னை எப்போதும் கட்சியில் இருந்து வெளியே தள்ள முடியாது. என் செல்வாக்கு, என் கம்யூனிட்டி, என் அறிவு என்று எதையும் வெளியே தள்ள முடியாது என்று ராசா சமூக வலைதளத்தில் பரவலாக வைரலாக பரவி வருகிறது. அப்ப இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்கள் என்ன பாடுபடுத்துவார்? சிந்திச்சு பாருங்க. நாங்க அப்பொழுதே சொன்னோம், யாரு நம்பல. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்து விட்டது. உண்மை செய்தி வெளியில வந்து விட்டது திரு ராசா மூலமா. இன்றைக்கு புதுசா அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்பு தொங்கிட்டு இருக்குது. இன்றைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க, கேட்கிறவர்கள் அதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணு. என்ன தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவ்வளவு எளிதா இட போடுறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவு கூர்மையான மக்கள். எது சரி எது தவறு சீர்தூக்கி பார்த்து இட ஓட்டு தீர்ப்பளிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, கடந்த முறை கவர்ச்சகரமாக அறிவிப்பை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த முறை அது நடக்காது. உங்களுடைய உண்மையான முகத்தை மக்கள் பார்த்து விட்டார்கள். இனி உங்களுக்கு தமிழகத்திலே வாய்ப்பில்லை. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவிக்கப்படுகின்றது, எல்லா மாநிலத்திலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் என்டிஏ அங்கதான் போட்டியா. இப்ப எங்க தேர்தல் நடக்குது? சொல்ல, எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல். இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏங்க, தமிழ்நாட்டில் தான் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லியில நடக்குது. நம்மை பற்றி குறை சொல்வதற்கு அவரால் ஒன்று கண்டுபிடிக்க முடியல. அதனால பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்கின்ற மாதிரி என்டிஏ கூட்டணி வச்சு இன்றைக்கு விமர்சனம் செய்திருக்கார். தில்லு திராணி தெம்பு இருந்தா அண்ணா திமுக பத்தி பேசு, நாங்க சரி எங்க தொண்டை பதில் சொல்லுவோம். எந்த திராணியும் இல்லாம சட்டமன்ற தேர்தல் இப்ப நடக்குது. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறும் 100% அவருக்கு தெரியும்.